ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். இன்றைக்கி ஒரு சூப்பரான டிவைன் வீடியோவோட தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன். ஆடிப்பூரம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வெல்கம் டு கிரியேட் லைஃப் ஸ்டைல் வித் சந்தியா. ஆடிப்பூரம் அப்படின்னா என்ன? அம்மனுக்கு வளைகாப்பு இல்லையா? வளைகாப்பு அப்படின்னாலே வளையல் தான் ஸ்பெஷல். வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் ஊரில் அம்மனுக்கு ஆடிப்பூரத்துக்கு வளைகாப்பு பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்மளும் நம்ம கையால் வளையல் மாலை கட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நான் போகலை. கோவிலுக்கு வாங்க போவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேயே நான் கொடுத்து அனுப்பிட்டேன். அவங்கக்கிட்டேயே சொல்லியிருந்தேன் எனக்கும் வளையல் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அவங்களும் எனக்கு சூப்பராக வளையல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு பண்டில் 10 டஜன் இருந்துச்சு. 3 கலர் இருந்துச்சு. ஒரே ஒரு வளையல் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க. 10 டஜனில் அந்த ஒரு வளையலும் உடஞ்சி போயிடுச்சு. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்ததும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதெல்லாம் உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம 3 கலரையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம கலர் கலராக கட்டலாலே, ஒரே கலராக கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் கலராக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சு வளையல் மாலை கட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த வளையல் மாலை நான் எப்படி கட்டினேன், சிம்பிளான மெத்தடில் எப்படி கட்டினேன் அப்படின்றத தனியாக ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், சூப்பராக நம்மளும் வளையல் மாலை கட்டிட்டு பத்திரமா எடுத்து உள்ளே வச்சுட்டோம். இது வியாழக்கிழமையே பண்ணி முடிச்சிட்டேன். வெள்ளிக்கிழமை மார்னிங் எழுந்ததுமே குளிச்சுட்டு வீட்டில் வாசல் தெளித்து கோலம் எல்லாம் போட்டுட்டு கோவிலில் மாரியம்மன் கோவில்லையும் போயிட்டு விளக்கேற்றிட்டு வந்து வீட்டில் வாசல்லையும் விளக்கேற்றி வச்சுட்டேன். வீட்டிலையே நம்ம ஃபஸ்ட்டு காலையிலேயே சிம்பிளாக சாமி கும்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். கூழும் கருவாடு குழம்பும் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் சுடுதண்ணி வச்சாச்சு. கூழுக்காக கருவாடு சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ கூழை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சுடுதண்ணியில் போட்டோம் அப்படின்னா கட்டி கட்டியாக கட்டிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நல்லா பச்சை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். லம்ஸ் இல்லாமல் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சுடு தண்ணியில் ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி கொஞ்சம் நிறைய வச்சுக்கோங்க. பாதி தண்ணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கரைச்சி வச்ச மாவை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊற்றும் போது நான் கொஞ்சம் லைட்டாக கிளறிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்கள் அம்மா ஃபுல்லாக அதை பார்த்துக்கிட்டாங்க. நான் கருவாடு குழம்புக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். நல்லா கரைச்சி விட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா வேக வேக அது கெட்டிப்படும். அப்போ நம்ம மிச்சம் எடுத்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த சுடு தண்ணி அப்பப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கூழ் மாதிரி கிளறி எடுத்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு சரி முருங்கைக்காவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் உரித்து வச்சுட்டு குழம்பு தாளித்து விட்டு குழம்பு வெந்ததுக்கப்புறமா கடைசியாக சுடுதண்ணியில் ஊற வச்சு கழுவி எடுத்த கருவாடை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதெல்லாம் ரெடியானதும் சாமி கும்பிட ரெடி பண்ணிட்டேன். சாமிக்கு மருதாணினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா, மருதாணி, அதுக்கப்புறமா வாசலில் கட்டுறதுக்காக வேப்பிலை தோரணம், செம்பருத்தி பூ எல்லாமே பறிச்சிட்டு வந்திருந்தேன். எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாமி கும்பிடவும் ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கு 3 செம்பருத்தி பூ வச்சுட்டு சென்டரில் மருதாணியை சொருகி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சாமிக்கு வேப்பிலை வைக்கணும் இல்லையா, வேப்பிலையும் வச்சுட்டு மருதாணியும் சாமி பக்கத்தில் வச்சு வாசலில் தோரணமும் கட்டியாச்சு. அதுக்கப்புறமா சாமிக்கு கூழ் கருவாடு குழம்பு எல்லாமே படைச்சி வீட்டில் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கூழ் எல்லாமே ஊற்றி கொடுத்து மார்னிங் வீட்டில் சிம்பிளாக ஒரு பூஜையை முடிச்சிட்டேன். ஆடி மாதம் இவ்வளோ நாள் மழை பெய்யும்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் மழையே பெய்யலை. கரெக்டாக பூஜை அன்றைக்கி மழை பெஞ்சிருச்சு. இன்றைக்கும் மழை பெஞ்சிச்சு. அதுக்கு நாள் வியாழக்கிழமை நைட்டும் நல்ல மழை தான். வெள்ளிக்கிழமை நைட்டும் மழை தான். மழை விடும்னு பார்த்தோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கோவிலில் பூஜைக்காக வெயிட்டிங். மழை நின்னதும் பூஜை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மைக்கில் பூஜை நடக்க போகுதுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களா. சரி, நம்மளும் வளையல் மாலையை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கட்டி வச்சுருந்த வளையல் மாலையும் கொண்டு போய் பூசாரிக்கிட்ட கொடுத்தாச்சு. குட்டீஸ் எல்லாம் சந்தனம் பூசி ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே நம்மளோட வளையல் மாலையும் சாமிக்கு எடுத்து போட்டாங்க. பூஜையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பூஜை நடக்கும்போது வீடியோ எடுக்கலை. பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் கொடுத்தாங்க. தக்காளி சாப்பாடு, பொங்கல், கூழ் எல்லாமே கொடுத்தாங்க. சூப்பராக பூஜையை முடித்து அன்னதானத்தையும் சாப்பிட்டாச்சு. நாங்கள் எங்கள் ஊரில் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம். நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.